ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபியான பட்டர்ஃப்ளை வளர்க்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 2020 ரெக்கார்ட் பண்ண வீடியோ. கேட்டர்பில்லரை எந்த செடியில் பார்த்தாலும் தூக்குடா என் செல்லத்தைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இலையோட பறிச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருவோம். அதாவது இந்த புழு ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் அந்த செடியில் எந்த செடியில் அது இருக்குதோ அந்த செடியோட இலையோட பறிச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு காற்று போகிற மாதிரி லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைப்போம். அந்த கேட்டர்பில்லர் என்ன செய்யணும், அந்த இலையை அப்படியே சாப்பிட்டு ஒரு 2 to 3 டேஸில் என்ன ஆகும்னா, அந்த மூடிக்கு மேலே இல்லைன்னா அந்த பாக்ஸோட சைடில் கூட்டுப்புழுவாக மாறிடும். அதை சுற்றி ஒரு கூடாக கட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டை பிச்சுட்டு பட்டர்ஃப்ளையாக அழகாக வெளியே வந்துடும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு ½ டே வரைக்கும் இந்த பட்டர்ஃப்ளையால் பறக்க முடியாது. வெளியே அந்த பட்டர்ஃப்ளையால் பறக்க முடியாது, கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதனால் அந்த ½ டே வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்த பட்டர்ஃப்ளையை வச்சு நல்லா விளாண்டுட்டு அதுக்கப்புறம் இதை நாங்கள் எந்த செடியிலேருந்து எடுத்தோமோ இல்லைனா எந்த மரத்துலேருந்து இந்த கேட்டர்பில்லரை எடுத்தோமோ அந்த மரத்துலேயே இந்த பட்டர்ஃப்ளையை விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல ஸ்ட்ரென்த்து கிடச்சதுக்கப்புறம் பறந்து போயிடுவாங்க. ஸோ என் கூட சேர்ந்து என்னோடய நாத்தனார் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் என்னோடய அத்தை பிள்ளைங்களோட பிள்ளைங்க, அப்படி என் கூட சேர்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை பழக்கி வச்சுருக்கேன் நான் அவங்களுக்கு. இது என்னோடய நாத்தனார் பொண்ணு வர்ஷினி. அப்போ வர்ஷினிக்கு 5 வயசுன்னு நினைக்கிறேன். 2020 எடுத்த வீடியோன்னு சொன்னேன் இல்லையா, வர்ஷினி பாருங்கள் எவ்வளோன்னு இருக்கான்ட்டு. ஸோ இப்படி தான் என் கூட சேர்கிற குட்டீஸ் எல்லாத்தையும் இந்த பட்டர்ஃப்ளை வளர்க்குற ஹாபியை பழக்கி வச்சுருக்கேன். இப்போ இவங்களா எங்கே கேட்டர்பில்லர் பார்த்தாலுமே எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் வளர்க்குற மாதிரி வளர்த்து விடுவாங்க. குட்டி பையனை யாருன்னு தெரியுதா? இவனை என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவன் என்னோடய கொழுந்தனோட பையன். அப்போ இவனுக்கு ஒரு 8 or 9 months இருக்கும். 8 months பேபி இவன். ஸோ இப்படி சிக்கனு சிறுத்தைக்குட்டி மாதிரி இருந்தவன் தான் இப்போது இப்படி கருத்து பெருத்தக்குட்டி ஆகிட்டான். ஸோ இவன் பேர் தான் ஆல்வின். இப்படி தான் நாங்கள் கேட்டர்பில்லரை பிடிச்சி பட்டர்ஃப்ளை ஆகிற வரைக்கும் அதை பார்த்து ரசித்து அது கூட விளையாண்டு அதுக்கப்புறம் அதை மரத்தில் விட்டு அதோட விங்ஸ் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அதை பறந்து போகிற அழகை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னமும் நம்மளே சொந்தமாக இந்த பட்டர்ஃப்ளையை க்ரியேட் பண்ண மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த பட்டர்ஃப்ளை வளர்க்குற ப்ராசஸ் அப்போது எந்த விதத்துலேயும் அதை நாங்கள் டேமேஜ் பண்ண மாட்டோம், ஹர்ட் பண்ண மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ரொம்ப சேஃபாக அதை வளர்த்து பறக்க விடுவோம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹாபியை பழக்கி கொடுங்க. ஸோ அவங்களும் இந்த இன்செக்ட்ஸ் பற்றின, நேச்சர் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வளருவாங்க. நான் இந்த மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வளர்த்து விட்டுருக்கேன். நேற்று கூட எனக்கு ஒரு கேட்டர்பில்லர் கிடச்சிருக்கு. அதோட வீடியோவும் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.